ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு இளைய இடையன் இருந்தான். அவர்தான் இடைக்காடர் சித்தர். ஒரு நாள் வானத்தை பார்த்த அவர், இந்த நாட்டில் கடும் பஞ்சம் வரப்போகிறது என்று முன்கூட்டியே உணர்ந்தார். அனைவரும் சிரித்தார்கள். ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியுண்டா என்று கேலி செய்தார்கள். ஆனால் இடைக்காடர் அமைதியாக இருந்தார். அவர் ஆடுகளுக்கு வறட்சியிலும் வளரும் எருக்கு இலைகளை உணவாக பழக்கினார். தானியங்களை சேமித்து வைத்தார். சில நாட்களில் மழை நின்றது, நிலம் பிளந்தது, மக்கள் பட்டினியால் தவித்தனர். ஆனால் இடைக்காடரின் ஆடுகளும் அவர் வீடும் பாதுகாப்பாக இருந்தது. அவரின் ஞானத்தை சோதிக்க நவகிரகங்களே வந்ததாக கூறப்படுகிறது. அவர் மரியாதையுடன் அவர்களுக்கு உணவு அளித்து அவர்கள் உறங்கிய போது கிரகங்களின் இடத்தை மாற்றினார். அடுத்த நாள் கருமேகங்கள் சூழ்ந்தன. மழை கொட்டி தீர்ந்தது. அதனால்தான் மக்கள் அவரை கிரகங்களையும் வென்ற சித்தர் என்று போற்றினர்.